அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பகுதியில் 11ஆம் வகுப்பு இயல் 1 ரிவைஸ் பண்ணிட்டு வரோம். ஏற்கனவே 2 இயல் ரிவைஸ் பண்ணியாச்சு. இப்போ 3வது இயல் பார்க்க போகிறோம். பேஜ் பை பேஜாக நான் ரிவைஸ் பண்ணணும், படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த பதிவு. வாங்க பார்க்கலாம். இயல் 3ல் மலை இடப்பெயர்கள் ஒரு ஆய்வு அப்படிங்கிற உரைநடை பார்க்குறோம். ஆர் பாலகிருஷ்ணனோடது. காவடி சிந்துங்கிற பாடல் சென்னிக்குளம் அண்ணாமலையாரது. குறுந்தொகை வெள்ளி வீதியார். புறநானூற்று பாடல் கடலுள் மாய்ந்த இளம்பெருவெழுதியோடது. வாடிவாசல் சீசு செல்லப்பா எழுதின துணைப்பாடம். திருக்குறள் பகுபத உறுப்புகள் பார்க்க போகிறோம். இதில் திருக்குறளும் வந்திருக்கு, பார்க்கலாம். ஆர் பாலகிருஷ்ணன் எழுதினது இந்த பாடம். அவரை பற்றின நூல்வெளி பார்த்துட்டு இந்த லெசன் பார்க்கலாம். ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ். இவர் ஐஏஎஸ் அதிகாரி. தமிழில் ஐஏஎஸ் எழுதினவர். இந்தியவியல் மற்றும் திராவிடவியல் ஆய்வாளர். இவர் 22 ஆண்டுகளாக இடப்பெயர் ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார். வடமேற்கு இந்தியாவில் இன்று வரை வழக்கில் உள்ள கொற்கை, வஞ்சி, தொண்டி வளாகத்தை ஆய்வுலகத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்தது யார் அப்படின்னா ஆர் பாலகிருஷ்ணன் தான். தினமணி நாளிதழில் துணை ஆசிரியராகவும் கணையாளி இலக்கிய இதழின் ஆலோசகராக குழுவில் இருந்திருக்காரு. அன்புள்ள அப்பா, சிறகுள்ள வானம், சிறகுக்குள் வானம், அன்புள்ள அம்மா, சிறகுக்குள் வானம் உள்ளிட்டவை இவர்தம் நூல்கள். 1984ஆம் ஆண்டு இந்திய ஆட்சிப்பணி தேர்வை முதலாக தமிழிலேயே எழுதி முதல் முயற்சியிலேயே தேர்ச்சி பெற்றவர். தற்போது ஒடிசா மாநிலத்தில் கூடுதல் தலைமைச் செயலர் மற்றும் அம்மாநிலத்தின் வளர்ச்சி ஆணையராகவும் பொறுப்பில் இருக்கிறார். நம்ம பாடப்பகுதி சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் அப்படிங்கிற நூல்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அந்த நூலை எழுதினது ஆர் பாலகிருஷ்ணன் தான். இவர் அன்புள்ள அம்மா, சிறகுக்குள் வானம்ங்கிற நூல்களையும் எழுதியிருக்காரு. அதே மாதிரி சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம்ங்கிறதும் ஆர் பாலகிருஷ்ணனோடது தான். மலை மனித சமூகத்தின் ஆதிநிலம். மனித சமூகத்தோட ஆதிநிலம் எது? மலை தான். அதே மாதிரி மலை, குன்றுகள், பெயர்கள் குறித்த ஆய்வு செய்கிறத என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஓராலஜி அப்படிங்கிற சொல்லால் அழைப்பார்கள். திராவிடர்கள் அடிப்படையில் மலைவாழ் மக்கள். திராவிடர்களே மலைவாழ் மக்கள் தான் அப்படின்னு யார் சொன்னதுன்னா கமில் சுவலமில். மலைநில மனிதர்கள் அப்படின்னு யார் அழைக்கிறா? கமில் சுவலமில் அழைக்கிறாரு. அடுத்து சேயோன் மேய மைவரை உலகம். சேயோனே அப்படின்னு சொல்கிறாங்க. சேயோன் மேய மைவரை உலகம்னு சொல்லுது தொல்காப்பியம். விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவ அப்படின்னு சொல்லுது திருமுருக ஆற்றுப்படை. குறிஞ்சியோட முருகர் குறிஞ்சி தான் கடவுள் முருகர். அதை குறிஞ்சி கிழவன்னு வரதை வச்சு திருமுருக ஆற்றுப்படைன்னு கெஸ் பண்ணுங்க, ஓகேவா? அடுத்து கடையேழு வள்ளல்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க 7 பேருமே மலைப்பகுதியை சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மலை அப்படிங்கிற சொல்ல அடிச்சொல்லா வச்சு என்னென்ன வார்த்தையெல்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள். மல் பஹாடியாங்கிறது ஜார்க்கண்டில் இருக்கிற வார்த்தை. மலை அரையன் அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கேரளா சைடு. மலக்குறவன் அப்படிங்கிறது நெடுமங்காடு கேரளம். மலை மூத்தன் அப்படின்னா எர்நாட்டு கேரளா. மலை பனிக்கருங்கிறது கேரளா, வட கேரளா. மலையண்ணா பாலக்காடு. மலவேடானா இடுக்கி. மலரேறு அப்படின்னா தட்சிண கன்னடா. மலேரு அப்படின்னா தட்சிண கன்னடா, கர்நாடகா சைடு சொல்கிறாங்க. மாதிரியே கோட்டா அப்படிங்கிறது நீலகிரி, தமிழ்நாடு சைடில் கோட்டாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. கோண்டா தோராங்கிறது ஆந்திர பிரதேசம். கோண்டு கொய்டேருங்கிறது ஒடிசா சைடில் சொல்கிறது. நீலகிரி சைடில் நீலகிரியில் உள்ள தோடர் இனத்தவர்கள் பால், எருமை கோட்டில்களை புனித இடமாக கருதுகிறாங்க. அவங்க வீடுகளில் திண்டுகள்னால் மேடைகளை தான் முக்கிய இடமாக கருதுகிறாங்க. அதாவது தோடர் இனத்தவர்களாம் என்னத்தை புனிதமாக கருதுகிறாங்க அப்படின்னு கேட்டால் எருமை கோட்டில்களை புனித இடமாக கருதுகிறாங்க. பால் எருமை கோட்டில் இது 2த்தையும் கருதுகிறாங்க. அதே மாதிரி திண்டுகள்லாம் என்னென்னா மேடைகளை முக்கிய இடமாக தெரிஞ்சுக்கிறாங்க, முக்கிய இடமாக அவங்க கொண்டாடுறாங்க. குறும்பர் மொழியில் தாழ்வாரத்தை குறிக்கும் சொல் என்னன்னு கேட்பாங்க? மெட்டு. தாழ்வாரம்னா மெட்டு அப்படிங்கிற சொல் தான் தாழ்வாரம். அதாவது உயரமான இடத்த தான் மெட்டுன்னு சொல்கிறோம். ஆந்திராவிலும் ஒடிசாவிலும் இருக்கிற திராவிட பழங்குடியோட பேர் ஜாதாப்பூ. அந்த ஜாதாப்பூ அப்படிங்கிறவங்க பெரும்பாலும் மலை உச்சிகளில் அமைந்துள்ள பழங்குடி அவங்களோட வீடு, இந்த ஜாதாப்போட பழங்குடி தலைவர் வீடு இருக்கிறதுலே உயரமான இடத்துல இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. திராவிட சொல்லான மலை அப்படிங்கிறது சமஸ்கிருத மொழியில் மலைய அப்படின்னு வழங்கப்படுது. பாண்டிய மன்னன் ஒருவன் மலையத்து வஜ அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க பாண்டிய மன்னன் ஒருத்தனுக்கு.
ஸ்பெஷல் நேமாக பட்டம் கொடுப்பாங்க இல்லையா, அதை சொல்லியிருக்காங்க. மலையத்வஜ அப்படிங்கிறது. அதே மாதிரி வடமொழியில் மலைய என்ற சொல் மலபாருக்கு மேற்கே உள்ள மலைகளையே குறிக்கிறது. வடமொழியில் மலைய அப்படின்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம்னு கேட்டாங்கன்னா, மலபாருக்கு மேற்கே உள்ள மலைகளை குறிக்கிறது. இது மாதிரியே தமிழில் வரை அப்படிங்கிற சொல்லுக்கு கோடு, மலை, சிகரம், விளிம்பு, கரை, எல்லை, நுனி போன்ற பொருட்கள் பயன்படுத்துவது. அதாவது இது எல்லாத்துக்குமே மலையை தான் குறிக்கும். மலை மாதிரி உயரமான இடம், விளிம்பு, இது எல்லாத்தையுமே எல்லாத்துக்குமான வேர்ட்ஸை கொடுத்துருக்காங்க. எல்லாமே மலையை தான் குறிக்கும். வரை, கோடு, மலை, சிகரம், விளிம்பு, கரை, எல்லை, நுனி, இது எல்லாம். வரை அப்படிங்கிற சொல் விளிம்பு அப்படிங்கிறத குறிக்குது. விளிம்புன்னா என்ன? அது மலையோட விளிம்பையும் குறிக்கும் இல்லையா, அதையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. திராவிட சொற்கள் எந்த மாநிலம், மாவட்டம்னு சொல்கிறாங்க. மலை அப்படிங்கிற திராவிட சொல் உத்தராஞ்சல், ஜார்க்கண்டு, உத்தரப்பிரதேசம் இந்த எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. உத்தராஞ்சலில் சமோலி, ஜார்க்கண்டில் கும்லா, உத்தரப்பிரதேசத்தில் ஜவுன்பூர். உத்தரப்பிரதேசம் ஜவுன்பூர் எங்கே இருக்குன்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் வரைங்கிற சொல் எங்கே சொல்கிறாங்க அப்படின்னா, வரைங்கிறது ஒரு திராவிட சொல், ஓகேவா, மலையை குறிக்குது. குஜராத் அப்படின்னு வல்சட்டில் சொல்கிறாங்க. மகாராஷ்டிராவில் தானேங்கிற இடத்துல வரைன்னு சொல்கிறாங்க. ஹிமாச்சல் பிரதேசம் காங்க்ராவில் வரைன்னு சொல்கிறாங்க. மலா அப்படிங்கிற வார்த்தையை பஞ்சாப் ஜலந்தர்லையும், ராஜஸ்தான் அஜ்மீர்லையும், கர்நாடகா உடுப்பிலையும் மலாங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து இந்த கேள்வி நிறைய தடவை கேட்டிருக்காங்க. 2-3 தடவை இந்த கொஷின்ஸ் வந்திருக்கு. தென்னிந்தியாவில் மலை என்ற இடப்பெயர்களோட சிறப்பு தான் இது. தமிழ்நாட்டில் மட்டும் மலை அப்படிங்கிற சொல் 17 இடப்பெயர்களில் முன்னோட்டாக இருக்குது. முன்னாடி மலையை சேர்த்து சொல்கிறாங்க. 84 இடப்பெயர்களில் பின்னோட்டாக இருக்குது. இந்த நம்பர்ஸை தான் கேட்டிருக்காங்க. 17 தடவை முன்னோட்டாக வந்திருக்கு. 84 இடங்களில் பின்னோட்டாக வருது. ஆந்திரா மாநிலத்தில் மல் என்ற வேல் சொல் ஐகார ஈறு பெற்று மலை என்று வழங்கப்படுவதற்கு மாறாக ஆகார ஈறு பெற்று மலா அப்படின்னு சொல்கிறோம். நம்ம மல்லுங்கிறத மலைன்னு சொல்கிறோம், அவங்க மலான்னு சொல்கிறாங்க. எங்கே? ஆந்திரா சைடில். கர்நாடகத்தில் மலை என்ற வடிவம் தோணிமலை என்னும் இடப்பெயரில் ஒரே ஒரு முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. கர்நாடகாவில் தோணிமலைன்னு ஒரே ஒரு தடவை தான் பயன்படுத்துகிறாங்க. மலையை குறிக்கும் மற்றொரு சொன்னாலும் மலை அப்படிங்கிறது 15 இடப்பெயர்களில் இடம்பெறுது. எங்கே? கர்நாடகாவில் மலைங்கிற வார்த்தை 15 தடவையும் ஒரே ஒரு தடவை தோணிமலைன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டாங்க, ஒருவேளை இதை கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. இதையும் நல்லா படிச்சுக்கோங்க, இதை இன்னும் அதிகமாக படிச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் 17 இடத்துல முன்னோட்டு, 84 இடத்துல பின்னோட்டு. அதே மாதிரி ஆந்திரா சைடில் மலைங்கிறத மலான்னு குறிப்பாங்க. அடுத்து கர்நாடகாவில் மலைங்கிறத தோணிமலைன்னு ஒரே ஒரு இடத்துலையும் மலே அப்படிங்கிற வார்த்தையில் 15 இடப்பெயர்களையும் குறிக்கிறாங்க. கேரளா மாநிலத்தில் 10 மலை விகுதி இடப்பெயர்கள் இருக்குது. கேரளாவில் 10, கர்நாடகாவில் 15. மலை அப்படிங்கிறது. அடுத்து கோட்டை அப்படிங்கிற சொல்ல கூட எப்படிலாம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. கோட்டை, கோடு. தமிழில் மலையாளம், தமிழில் கோட்டை கோடுன்னு சொல்கிறோம். மலையாளத்தில் கோட்டா கோடு, கன்னடத்தில் கோட்டே கொண்டே, தெலுங்கு கோட்டா, துளு கோட்டே, தோடா இக்பாட், தோடாவில் இக்வாட்டுன்னு சொல்கிறோம். இதுக்கு வேணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதை பார்த்து வச்சுக்கோங்க. தோடாவில் கோட்டை என்னன்னு சொல்கிறோம், இக்வாட்டுன்னு சொல்கிறோம். இன்னொரு இன்ஃபர்மேஷன், இந்தியாவில் கோட்டை அப்படின்னு முடிகிற 248 இடப்பெயர்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கான், ஓகேவா. முன்னோட்டா 17 இடத்துல தமிழ்நாட்டில் மலைங்கிற பேர் இருக்குது, 84 இடத்துல பின்னோட்டாக இருக்குது. கோட்டைங்கிற பேரில் 248 இடப்பெயர்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. எழுதி வச்சுக்கோங்க, திரும்ப திரும்ப படிச்சுக்கோங்க. கோடு என்ற தமிழ் சொல்லுக்கு மலையுச்சி, சிகரம், மலை என்ற பொருளோடு வல்லரன், கோட்டை என்ற பொருளும் உண்டு. மலையரண், காட்டரண் போன்ற இயற்கை அரண்கள் மதில் சுவர்களால் அமைந்து செயற்கையாக கோட்டைகளை விடவும் தொன்மையானதாக இருக்குது. கோடு அப்படிங்கிற தமிழ் சொல்லுக்கு மலை, உச்சி, சிகரம்லாம் படித்தோம் இல்லையா, அதோட வல்லான், கோட்டை, அதையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கோடுன்னா கோட்டை, வல்லான் இதெல்லாமும் வரும். கேவிடி காம்ப்ளெக்ஸ் பற்றி சொல்கிறாங்க. கொற்கை, வஞ்சி, தொண்டிங்கிற வளாகத்தை பற்றி தான் இதில் சொல்கிறாங்க. இதில் இதுதான் பொருளியல், பழந்தமிழரோட அரசியல், பொருளியல் மற்றும் பண்பாட்டு உருவாக்கத்தின் விளைவாக தான் இது உருவாகிருக்கு. சங்க இலக்கியம் காட்டும் பழந்தமிழ் சமூகத்திற்கு இந்த மூன்றுமே ஆணிவேராக இருந்திருக்கு. எது? கொற்கை, வஞ்சி, தொண்டி. ஆனால் இந்த 3 ஊரையும் பற்றி, இந்த 3 ஊரை பற்றி வடமொழி இலக்கியங்கள் ஒன்று கூட பதிவே செய்யலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சங்க காலத்தில் தமிழ் மன்னர்களின் குறுநில தலைவர்களின் துறைமுகங்கள், தலைநகரங்கள், போர்க்களங்கள் ஆகியவற்றின் பெயர்களோடு வடமேற்கு பகுதியில் உள்ள ஊர் பெயர்களும் பொருந்தி இருக்குது. அந்த மாதிரி பொருந்தின ஊர்கள் தான் இது கொற்கை, வஞ்சி, தொண்டி.
இதுதான் கேவிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேவிட்டி காம்ப்ளெக்ஸை வடமொழியில் பதிவு பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் இல்லைங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து காவடி சிந்து அண்ணாமலையார் நூல்வெளி பார்க்கலாம். சென்னிகுளம் அண்ணாமலையார் பாடிய காவடி சிந்து அருணகிரிநாதரின் திருப்புகழ் தாக்கத்தால் விளைந்த சிறந்த சந்த இலக்கியம் எதுன்னு கேட்டாங்கன்னா அண்ணாமலையாரோட காவடி சிந்து தான். இது திருப்புகழ் தாக்கத்தால் வந்தது. இப்பாடலின் மெட்டுக்கள் அண்ணாமலையாராலேயே அமைக்கப்பட்டதாகும். தமிழில் முதலில் வண்ணச்சிந்து பாடியதால் காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்பட்டதும் அண்ணாமலையார் தான். 18 வயதிலேயே ஊற்றுமலைக்கு சென்று அங்குள்ள குறுநில தலைவராக இருந்து யார் 18 வயசுலேயே அண்ணாமலையார் ஊற்றுமலைக்கு சென்று அங்கே குறுநில தலைவராக இருந்த இருதாலய மருதப்ப தேவரின் அரசரை புலைவராக இருந்திருக்காரு. இவர் இந்நூல் தவிர வீரை தலபுராணம், வீரை நவநீத கிருஷ்ணசுவாமி பதிகம், சங்கரன் கோயில் திருபாதந்தாதி, கருவை மும்மணி கோவை, கோமதி அந்தாதி ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். இதில் ஒரே ஒரு நூலை கொடுத்துட்டு கேட்டால் ஆன்சர் பண்ண தெரியுமான்னு செக் பண்ணிக்கோங்க. வீரை தலைபுராணம், வீரை நவநீத கிருஷ்ணசுவாமி பதிகம், சங்கரன் கோயில் திரிபாதந்தாதி, கருவை மும்மணி கோவை, கோமதி அந்தாதி இந்த நூல்கள்லாம் இயற்றினது சென்னிகுளம் அண்ணாமலையார் தான். இவர் 18 வயதிலேயே போய் அரசவை புலவராக இருந்திருக்காரு. யாருடைய அரசவையில்? இருதாலய மருதப்ப தேவரின் அரசவை. இந்த அரசவை எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னாக்கா ஊற்றுமலையில் இருக்குது. சென்னி குலநகர் வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலை தாசன் செப்பும் செகமெச்சிய மதுரக்கவி எதனையுப்புய வரையிற்புனை தீரன் அயில் வீரன் வண்ணமயில் முருகேசன் குரவள்ளி பதம்பணி நேசன் உரைவரமேதரு கழுகலாச பதிகோயிலின் வளன் நான்மர வாதே சொல்வன் மாதே கோபுரத்து தங்கத்தூவி உம்பர் கோபுரத்து கப்பால் மேவி கண்கள் கூச பிரகாச ஒளி மாசற்று விலாசத்தோடு குலவும் புவி பலவும் நுபுரத்து தோணி வெடிக்கும் பத நுண்ணிடை மாதர்கள் நடிக்கும் அங்கே நுழைவாரிடு முழவோசைகள் திசைமாசுனம் இடியோ என நோக்கும்படி தாக்கும். சந்நிதியில் துஞ்சஸ்தம்பம் விண்ணில் தாவி வருகின்ற கும்பம் என்னும் சலராசியை வடிவார்வல கொடிசூடிய முடிமீதிலே தாங்கும் உயர்ந்தோங்கும் உன்னதமாகிய இஞ்சி பொன்னாட்டு உம்பர் நகருக்கு மிஞ்சி மிக உயர்வானது பெறலால் அதில் அதிசீல புயல் சாலவும் உறங்கும் மின்னிற்கரங்கும் அருணகிரி நாவில் பழக்கம் தரும் அந்த திருப்புகழ் முழக்கம் பல அடியார்கணம் மொழி போதினில் அமராவதி இமையோர் செவி அடைக்கும் அண்டம் உடைக்கும் கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோளின் மேல் ஏற்றி கொளும் கனல் ஏறிய மெழுகாய் வருபவர் எவரும் இகமேதி காண்பார் இன்பம் பூண்பார். சென்னிகுளம் அண்ணாமலைநாதர். காவடி சிந்து அப்படின்னா என்னென்னா, தமிழ்நாட்டில் பண்டைய காலத்தில் வழக்கத்தில் இருந்த இசை மரபு தான் காவடி சிந்து. இது முருகப்பெருமானின் வழிபாட்டிற்காக பால் முதலான வழிபாட்டு பொருட்களை எடுத்துகிட்டு போகும்போது ஆடி பாடி ஆலயங்களை நோக்கி செல்வாங்க. அப்போது வந்தது தான் இந்த சிந்து பாவடிவம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சொல் பொருள்: ஜகம்னா உலகம், புயம்னா தோல், வரைனா மலை, வண்ணம்னா அழகு, கழுகலாசம் அப்படின்னா கழுகு மலை, தவ்ஜஸ்தம்பம்னா கொடிமரம், ஜலராசின்னா கடலில் வாழும் மீன் முதலிய உயிர்கள் தான் ஜலராசி. விலாசம் அப்படின்னா அழகு, நுபுரம்னா சிலம்பு, மாசுனம் அப்படின்னா பாம்பு, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இஞ்சினா மதில், உம்பர்னா தேவர், புயல்னா மேகம், கரங்குன்னா சுழலும். இல்லை எதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதெல்லாம் சொல்லிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்கக்கிட்ட சொல்லி இஞ்சினா என்னென்னு கேளுங்க, உம்பர்னா என்னென்னு கேளுங்க. அதில் ஏதாவது பேசும்போது அது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். திரும்ப ஒரு சொற்களை பயன்படுத்தும் போது தான் அது உங்கள் நினைவுக்கு போகும், நல்ல நினைவுக்கு. இலக்கண குறிப்பு: தாவி அப்படின்னா வினை எச்சம், மாதேன்னா விழி, பகுபத உறுப்பு இலக்கணம். வா வருகின்றங்கிறதுல வா பகுதி,
கின்று அப்படிங்கிறது நிகழ்கால இடைநிலை. வரு என தெரிந்தது. வரு அப்படிங்கிறது வாங்கிற பகுதியாக மாறி இருக்கு இல்லையா, அதனால பகுதி விகாரப்பட்டது. ஆங்கிறது பெயரச்ச விகுதி. திருப்புகளை பிரிச்சிருக்காங்க. இயல்பினும் விதியினும் நின்று உயிர் முன் கச தப மிகும் அப்படிங்கிற விதிப்படி திருப்புகள்னு ஆயிருக்கு. திருப்புகளை பிரித்து சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. உயர்ந்தோர் அப்படிங்கிறது உயர்ந்து கூட்டல் ஓங்கும், உயர்ந்தோங்குங்கிறது. உயிர்வரின் உட்குடல் மெய்விட்டோடுங்கிறத படியும், அதே மாதிரி உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பேங்கிறப்படியும் இது உயர்ந்தோங்குங்கிறது பிரிஞ்சிருக்கு. திருப்புகள் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் கசதவ மிகுங்கிற விதிப்படி புணர்ந்திருக்கு. அடுத்து குறுந்தொகை நூல்வெளி பார்க்கலாம். குறுந்தொகை 8 தொகை நூல்களில் ஒன்று. இது அகத்திணை சார்ந்த 401 பாடல்களை உடையது. இதை நல்ல குறுந்தொகைன்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சாலே தெரியும். நற்றினை நல்ல குறுந்தொகை 500 தான் அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகும். என சிறப்பித்து உரைக்கப்படுவது நல்ல குறுந்தொகைன்னு சிறப்பித்து உரைக்கப்படுது. உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்படும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா குறுந்தொகை. இந்நூலே முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூலாகும். தொகை நூலில் முதல்ல தொகுக்கப்பட்டதும் இதான், அதிகமாக மேற்கோள் காட்டப்படுறதும் குறுந்தொகை தான். இந்த நூலை தொகுத்தது யாருன்னா பூரிக்கோ. குறுந்தொகை பூரிக்கோ. இந்நூலில் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியது பாரதம் பாடிய பெருந்தேவனார். வெள்ளி வீதியார் சங்ககால பெண் புலவரில் ஒருவர் தான். அவர் சங்க தொகை நூல்களில் 13 பாட்டை பாடியிருக்காரு வெள்ளி வீதியார். நம்ம பார்க்க போகிற பாட்டும் வெள்ளி வீதியாரோட பாட்டு தான். குறுந்தொகையில் வெள்ளி வீதியார் பாடின பாட்டு இது. பாடல் வெள்ளி வீதியார் பாடல். இந்த வரியை கொடுத்துட்டு யாருன்னு கேட்கலாம். அம்ம வாழி தோழி நம்மூர் பிரிந்தோர் புணர்வோர் இருந்தனர் கொல்லோ தண்டுடை கையர் வெண்டலை சிதவலர் நன்று நன்றென்னும் மாக்களோடு இன்று பெரிது என்னும் ஆங்கன தவையேன்னு சொல்கிறாங்க வெள்ளி வீதியார். இது என்ன விளக்கம் அப்படின்னா, முதல்ல திணை பார்க்கலாம். இது குறிஞ்சி திணை. துறை என்னன்னா தலைவன் சான்றோரை தலைவியின் தமர்பால் மனம் பேசி வர விடுப்ப தன் தமர் மறுப்பாரோ என்று அஞ்சிய தலைவியை நோக்கி தலைவன் வரைவை நம்மவர் ஏற்றுக்கொண்டனர், நீ கவலை ஒளியா. அது ஒன்றும் இல்லை, நம்மளோட பெரியவங்க எல்லாம் பையனை ஏற்றுக்கிட்டாங்க, அதனால நீ பயப்படாத அப்படின்னு தோழி தலைவி கிட்ட சொல்கிறாங்க. அவ்வளோதான். துறை விளக்கம் என்னன்னா, தலைவன் தலைவியை மனம் முடிப்பதை பற்றி பேசி சான்றோரை அனுப்புகிறான். தலைவி அப்போது எங்கே தன் பெற்றோர் மனம் பேச மறுத்து விடுவார்களோ என்று கலங்கி நிற்கிறாள். இந்த நிலையில் அவளிடம் தலைவனின் தரப்பை தலைவியின் பெற்றோர் ஏற்றுக்கிட்டாங்க, மனம் மறுத்தால் சான்றோர் மனதில் முறையிட்டு கொள்ளலாம் என்று தேற்றுகின்றாள். ஏற்றுப்பாங்க, அப்படியே ஏற்றுக்கலனாலும் நம்ம சான்றோர் அவையில் போய் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தேற்றுறதா இந்த துறை இருக்குது. அடுத்து சொல் பொருள். சிதவல்னா தலைப்பாகை, தண்டுனா ஊன்றுகோல். இப்பாடல் என்ன பான்னு கேட்டாங்கன்னா நேரிசை ஆசிரியப்பா. இலக்கண குறிப்பு பிரிந்தோர் வினையால் அணையும் பெயர். நன்று நன்று அடுக்கு தொடர். பிரிந்தோரில் பிரிங்கிறது பகுதி, இத்து சந்தி, இத்து இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, ஓர் அப்படிங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி. தண்டுடை அப்படிங்கிறதுல உயிர்வரின் உட்குடல் மெய்விட்டோடுங்கிறபடி தண்டுடைன்னு மாறி இருக்கு. அடுத்து உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு. இதில் 2 வந்திருக்கு. அடுத்து புறநானூற்று பாடல். கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதியோட பாடல். நூல்வெளி பார்க்கலாம். புறநானூறு 8 தொகை நூல்கள் ஒன்று. புறத்தினை சார்ந்த 400 பாடல்களை கொண்டது புறப்பாட்டு அப்படின்னு சொல்கிறோம். அகவற்பாவால் ஆனது. புறப்பாட்டு எல்லாமே அகவற்பாவால் ஆனது. புறநானூற்றில் பாடல்கள் சங்க காலத்தில் ஆண்ட அரசர்களை பற்றியும் அவங்களோட சமூக வாழ்க்கை பற்றியும் எடுத்துரைக்குது. கடலுள் வாய்ந்த இளம்பெருவழுதி பற்றி சொல்லியிருக்காங்க. பாண்டிய மன்னருள் பெருவழுதி என்னும் பெயரில் பலர் இருந்தார்கள். ஆயினும் அரிய குணங்கள் அனைத்தையும் தம் இளமை காலத்திலேயே பெற்றிருந்த காரணத்தால் அக்கால மக்கள் இவரை இளம்பெருவழுதி என்று அழைத்தார்கள். இவன் கடல் செலவு ஒன்றில் இறந்து போனார், அதாவது கடலில் பயணம் செய்யும்போது இறந்துட்டார். அதனால இவர் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி என பிற்காலத்தில் அழைக்கப்பட்டார். இவர் பாடின பாடல் தான் இந்த பாடல். புறநானூற்றுலையும் பரிபாடலையும் ஒரு பாடல் இவர் பாடியிருக்காரு. இவர் தான் தமிழர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் தான் தனித்து உண்ண மாட்டாங்க. உண்டாலம்மா இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே. முனிவிலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழெனில் உயிரும் கொடுக்குவர் பழியெனில் உலகுடன் பெரினும் கொள்ளலார். அயர்விலர் அன்னமாட்சி அணையர் ஆகி தமைக்கென முயலா நோண்டால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. கடல் மாய்ந்த இளம்பெருவழுதி
இந்த பாட்டு சின்ன வயசுலேயே படிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. திணை வந்து பொதுவியல் திணை. வெச்சு முதல் பாடம் வரை கூட படாத சொல்கிறது தான் வந்து பொதுவியல் திணை. இது துறை வந்து பொருண்மொழி காஞ்சித்துறை. மக்கள் நலம் செய்யும் வாழ்வியல் நெறிகளை எடுத்து கூறுறதுக்கு பேர் தான் வந்து பொருண்மொழி காஞ்சித்துறை. சொல் பொருள். தமியர்னா தனித்தவர், முனிதல் அப்படின்னா வெறுத்தல், முனிதல்னா வெறுத்தல், துஞ்சல்னா சோம்பல், அயர்வுனா சோர்வு, மாட்சின்னா பெருமை, நோன்மைனா வலிமை, தாள்னா முயற்சி. பாருங்கள், நோன்மைனா வலிமை, மாட்சினா பெருமை, துஞ்சல்னா சோம்பல், அயர்வுனா சோர்வு. இது எல்லாத்தையும் கொடுத்தாக்கா குழப்பறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நல்லா படிச்சுக்கோங்க. தமியர்னா தனித்தவர், தனியாக இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிடலாம். முனிதல்னா வெறுத்தல், துஞ்சல்னா சோம்பல், அயர்வுனாலும் சோர்வு, மாட்சின்னா பெருமை. நல்லா படிச்சுக்கோங்க. இந்த கொஷின் 2024 குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் என்பவர் புறநானூற்றை த 400 Songs of War and Wisdom அப்படிங்கிற பேரில் மொழிபெயர்த்திருக்காரு. இன்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஜியு போப் வந்து சில பாடல்களை எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் த புறநானூறு அப்படிங்கிற பேரில் மொழிபெயர்த்திருக்காரு. புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிற பேரில் மொழிபெயர்த்திருக்காரு. இவர் தான் வந்து இந்த வார் அண்டு விஸ்டம் அப்படிங்கிற பேரில் மொழிபெயர்த்தது ஜார்ஜ் எல் ஹார்ட். இவர் தான் வந்து ஃபுல்லாக மொழிபெயர்த்திருக்காரு புறநானூரை. சில பாடலை தான் வந்து ஜியு போப் மொழிபெயர்த்திருக்காரு. சுவடிகளில் எழுதப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வந்த புறநானூறு பிற்காலத்தில் அழிந்து போகும் நிலைக்கு போச்சு. தற்கால தமிழரும் பயன்பெறும் வகையில் உவேசா தான் வந்து 1894 இதை மொழிபெயர்த்தார். இதில் 3 முக்கியம். ஃபுல்லாக மொழிபெயர்த்தது எல் ஹார்ட்டு, கொஞ்சமாக லைட்டாக புறப்பொருள் வெண்பா மாலை, இது எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் த புறநானூறு மொழிபெயர்த்தது ஜியு போப்பு. ஓலைச்சுவடியில் இருந்ததை பிரிண்ட் போட்டது 1894 உவேசா. இது எல்லாமே முக்கியமானது. வாடிவாசல் சீசு செல்லப்பாவோடது. கலித்தொகையில் ஏறு தழுவுதல் பற்றி சொல்லியிருக்காங்க. கொள்ளேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆய மகள், அஞ்சார் கொலை ஏறு கொள்பவர் அல்லதை நெஞ்சிலார் தோய்தற்கு அறிய உயிர் துறந்து நோய்வாரா ஆய மகள் தோல் அப்படிங்கிறது கலித்தொகை பாடல். அளவில் சிறு கதையை விட நீளமாகவும் புதினத்தை விட சிறியதாகவும் இருக்கும் கதையை வந்து குறும்புதினம் சொல்கிறோம். சிறுகதையை விட பெருசாக இருக்கும், புதினத்தை விட சின்னதாக இருந்தால் அது குறும்புதினம். இதனை குறுநாவல் என்றும் சொல்வார்கள். சிறுகதைக்கும் புதினத்துக்கும் இடைப்பட்ட வடிவம் தான் வந்து குறுநாவல். சீசு செல்லப்பா பற்றி சொல்லியிருக்காங்க. இவர் சிறுகதை, புதின விமர்சனம், கவிதை, மொழிபெயர்ப்பு முதலான பல இலக்கிய தளங்களில் பங்களிப்பு செஞ்சுருக்காரு. சந்திரோதயம், தினமணி ஆகிய இதழ்களில் உதவி ஆசிரியராக பணியாற்றிருக்காரு. எழுத்து இதழினை தொடங்கினது இவர் தான். நவீன தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு வித்திட்டவரும் இவர் தான். நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர். இது அப்படியே தனியாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னு சீசு செல்லப்பா. அவருடைய குறிப்பிடத்தக்க படைப்புகள் என்னென்னா வாடிவாசல், சுதந்திர தாகம், ஜீவனாம்சம், PS ராமையாவின் சிறுகதை பாணி, தமிழ் சிறுகதை பிறக்குது. அவருடைய குறிப்பிடத்தக்க படைப்புகள்லாம் இது. இவருடைய சுதந்திர தாகம் புதினத்திற்காக 2001 இவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிது. சுதந்திர தாகம் 2001. இலக்கணம் பகுபத உறுப்புகள் ரொம்ப ஈஸி. இது பதம் அப்படின்னா சொல்லு, பகுபதங்கள் அப்படின்னா அதை பிரிக்க முடியும், பகாபதம்னா அதை பிரிக்க முடியாத சொற்களை பகாபதங்கிறோம். பகுபத உறுப்புகள் வந்து 6 இருக்குது. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். பகுதியும் விகுதியும் வந்து அடிப்படை உறுப்புகளாக இருக்குது. பகுதி, விகுதி, இடைநிலை என்பவையே வந்து பெரும்பாலும் பொருளை தரும் முக்கியமான உறுப்புகளாக இருக்குது. சரி, ஒன்றுத்துக்கும் என்னென்ன கண்டிஷன் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சொல்லின் அடிச்சொல்லே பகுதியாகும். இதை வந்து முதல்நிலை அப்படின்னு சொல்லுவோம். விகுதி பெறாத ஏவல் வினையாக வந்து பகுதி இருக்கும். மேலும் பகுதி விகுதியை பிரிக்க இயலாததாக இருக்கும். அதாவது பகுதியை எடுத்துட்டோம் அப்படின்னா, பகுதி வந்துருச்சுன்னா அதை மறுபடியும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், பாடினால் என்னும் வினைமுற்றில் பாடு அப்படிங்கிறது தான் பகுதி. இது அதுக்கு மேலே பாடு என்கிற பகுதியாக, பாடு என்பது பகுதியாகவும் விகுதி பெறாத ஏவல் வினையாகவும் இருக்குது. படி, ஆடு, செய், எழுது, நட, ஓடு போன்றவை பகுதியாகவும் விகுதி ஏவல் வினையாகவும் இருக்குது. ஒரு சில இது வந்து விகுதி ஏவலாகவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அறிஞர் என்னும் பெயர்ச்சொல்லை அரி, இஞ்சு, அர் என பிரிக்கலாம். இதில் அரி என்பது பகுதியாகவும் விகுதி பெறாத ஏவலாகவும் இருக்குது. சில இது விகுதி பெற்று இருக்கும் பகுதியே. இதில் வந்து அரிங்கிறது விகுதி பெறாமல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பகுதி சில சொற்களில் ஒற்று இரட்டித்து காலம் கூட காட்டும்.
இது கேட்பாங்க. பகுதி ஒற்று இரட்டித்து காலம் காட்டுமா காட்டாதா? கண்டிப்பாக காலம் காட்டும் சில இடத்துல. அடுத்து விகுதி பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு வினைமுற்று சொல்லின் இறுதியில் நின்று என்னென்ன செய்யும்னா திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை காட்டும், ஆகியவற்றை வெளிப்படுத்தும் உறுப்பு தான் வந்து விகுதி. இங்கே பாருங்கள், அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆண், தூ அப்படிங்கிறது, ஆண், அல், தூ இது எல்லாமே வந்து விகுதி. இது என்னென்னத்தை காட்டுதுன்னா திணை, பால், எண், இடம் எல்லாத்தையும் காட்டுது. அடுத்து இடைநிலை. இந்த விகுதியில் வந்து வியங்கோல் வினைமுற்றும் வருது. அப்படின்னு முடிஞ்சிருக்கு இல்லையா? வியங்கோல், தொழிற்பெயர், பெயரெச்சம், வினையெச்சம் போன்ற பல்வேறு இலக்கண பொருண்மைகளை உணர்த்தும் விகுதிகளும் இருக்குது. ஹேங்கிறது வந்து வியங்கோல், உரைத்த அப்படிங்கிறது பெயரெச்சம், தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இடைநிலை அப்படின்னா இடைநிலை என்னெல்லாம் காட்டும்னா கால இடைநிலை, எதிர்மறை இடைநிலைன்னு 2 இருக்குது. அடுத்து பெயர் இடைநிலையும் இருக்குது. பெயர் பகுபதத்தில் வரும் இடைநிலை வந்து பெயர் இடைநிலை. இடைநிலை என்னென்ன இருக்குது? கால இடைநிலை, எதிர்மறை இடைநிலை, பெயர் இடைநிலை. கால இடைநிலை என்னென்னா 3 காலத்தை காட்டும். இங்கே பாருங்கள், இட்டு, இட்டு, இரு, இன்னு இறந்த காலம், கிறு, கின்று, ஆண், இன்று நிகழ்காலம், இப்பு, இவ்வு எதிர்காலம். அடுத்து எதிர்மறை என்ன? ஆ, அல், இல். எதிர்மறை இடைநிலைகள் என்னென்னாக்கா அந்த வார்த்தையிலே வந்து எதிர்மறையாக இருக்கும் அந்த வார்த்தை. இங்கே பாருங்கள், ஓடாது அப்படிங்கிறதுல வர்றது எதிர்மறை இடைநிலை. இருக்கு இல்லையா, இது எதிர்மறை. வார்த்தையை வச்சு அது எதிர்மறை அப்படிங்கிறத நமக்கு சொல்லிடலாம். அடுத்து பெயர் இடைநிலை, அவங்களே சொல்லிட்டாங்க, பெயரில் வர்றது எல்லாம் வந்து பெயர் இடைநிலை. ஓர் ஆக்கப்பெயர் சொல்லில் பெயர் பகுதியை விகுதியோடு இணைப்பதற்கு வரும் இடைநிலை தான் வந்து பெயர் இடைநிலை. இது என்னென்னாக்கா இச்சு, இஞ்சி, இத்து, இந்து, இவ்வு ஆகிய பெயர்கள் ஆகிய மெய்கள்லாம் வந்து பெயர் இடைநிலைகள். இங்கே பாருங்கள், தமிழச்சி அப்படிங்கிறதுல இச்சிங்கிறது வந்தோம், இளைஞர் அப்படிங்கிறதுல இஞ்சி அப்படிங்கிறது, ஒருத்தி அப்படிங்கிறதுல வர்ற இத்து, இது எல்லாமே வந்து பெயர் இடைநிலைகள். அடுத்து சந்தி பற்றி கொடுத்துருக்காங்க. சந்தி என்பதற்கு தமிழில் புணர்ச்சி அப்படிங்கிற பெயர் இருக்குது. பகுதி, விகுதி, இடைநிலை ஆகிய பகுபத உறுப்புகள் புணரும் போது இடையில் தோன்றும் உறுப்பு தான் வந்து சந்தி. சந்தினா பகுதிக்கும் சந்திக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவது பெரு வழக்கமாகும். இடையில் வர்றது தான் வழக்கம். புணர்ச்சியின் போது ஏற்படும் விகாரங்களான தோன்றல், திரிதல், கெடுதலையும் சொல்லுவாங்க. ஒரு எழுத்து தோன்றுதலை சந்தி என்றும் மற்றைய திரிதலையும் கெடுதலையும் விகாரம்னு சொல்கிறோம். தோன்றதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம், பாக்கியெல்லாம் விகாரம்னு சொல்லிடுறோம். பெரும்பாலும் இத்து, இப்பு, இக்கு என்னும் 3 எழுத்துக்கள் ஒன்று சந்தியாக வரும். உடம்படும் மெய்கள் இவ்வு சந்தியாக வருவதுண்டு. அசைத்தான் இதில் வந்து இத்து, இதில் பாருங்கள் காப்பார் இப்பு வந்திருக்கு இல்லையா, படிக்கின்றான் இக்கு வந்திருக்கு, இதெல்லாம் வந்து சந்தி. பகுபத உறுப்புகளை அடங்காமல் 7வதாகவும் உறுப்பு வருவதும் உண்டு. அதை வந்து புறத்துறுப்புன்னு சொல்கிறோம், அப்படி இல்லைன்னா எழுத்து பேரு அப்படின்னு சொல்கிறோம். சாரியை வரவேண்டிய இடத்தில் புள்ளி பெற்ற எழுத்து உயிர் ஏற இடமளித்து வந்தால் அதனை எழுத்து பேரு என குறிப்பிடணும். விகுதி தனியே வராமல் துணையாக பெற்று வருவதே எழுத்து பேராகும். எழுத்து பேரு வந்து காலம் காட்டாது. இந்த டெஃபனேஷனை கொடுத்து கேட்பாங்க. பாடுதி அப்படிங்கிறதுல ஈ என்னும் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதிக்கு முன்னும் என்னும் எதிர்மறை இடைநிலைக்கு பின்னும் வரும் இத்து என்பது எழுத்து பேரு. இது இருக்குல்ல இல்லையா, இந்த 2 இத்துமே வந்து எழுத்து பேரு. சாரியை பகுதியோடு இடைநிலையோடு விகுதியும், பகுதியோடு இடைநிலையோடு விகுதி பொருந்தும் போது வர்றதுதான் வந்து சாரியை. பெரும்பாலும் சாரியை இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில தான் வரும். இச்சொல்லின் இடைநிலைக்கு விகுதிக்கும் இடையில் வந்திருக்க அன்னு தான் வந்து சாரியை. பார்த்தனன் அப்படிங்கிறதுல அன்னு வரும். எப்பயுமே வார்த்தைகள் வந்து இந்த மாதிரி தான் வரும். பார்த்தனன், சேர்ந்தனன், வந்தனன், அந்த மாதிரி. சந்தி வரவேண்டிய இடத்தில் உயிர்மை எழுத்து வந்தால் அதை சாரியை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சாரியைக்கு பொருளே இல்லை. அன் என்பது விகுதியாக வரும்போது அன் என்பதே சாரியை. அன்னுக்கு முன்னாடி ஒரு அன் வரும்போது ஆண், ஆள், ஆர் ஆகிய விகுதிகள் வரும்போதும் அன் வந்து சாரியையாக வரும். சாரியை விகுதிக்கு முன்னாடி வரும். இது ஒரு எழுத்து மற்றொரு எழுத்தாக திரிந்து கெட்டும் நெடில் குறிலாக மாற்றம் பெறும். இத்தகைய மாற்றமே விகாரம் எனப்படும். இது விகாரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. விகாரம் பாருங்கள், பகுதி, விகுதி, இடைநிலை ஆகியவை புணரும் போது வடிவத்தில் ஏற்படுற மாற்றத்தை தான் வந்து விகாரம்னு சொல்கிறோம். அடுத்தது இதெல்லாம் நினைவில் வச்சுக்க சொல்கிறாங்க. இறந்த கால இடைநிலை பார்த்துட்டோம். இது எல்லாமே நம்ம பார்த்தது தான். வினைமுற்று விகுதி ஆண்னு வந்தால் அது ஆண்பால், ஆள்னு வந்தால் பெண்பால், ஆர் அப்படிங்கிறது பலர்பால், ரு, து, டு அப்படிங்கிறது ஒன்றன் பால், ஆங்கிறது வந்து பலவின் பால் வினைமுற்று விகுதி, இயங்கிறது வந்து வியங்கோல் வினைமுற்று. தெரிநிலை வந்து உம்மு, தெரிநிலை வினையெச்ச விகுதி வந்து உ, இ.
தமிழர் ஓர் ஒட்டுநிலை மொழி. தமிழ் ஓர் ஒட்டுநிலை மொழின்னு சொல்கிறாங்க. ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் இருப்பினும் தமிழில் உள்ள எல்லா எழுத்துக்களும் சொல்லாவதில்லை. ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்தே சொல்லாகின்றன. அவ்வாறு சொற்கள் புதிதாக தோன்றுவதற்கு ஒரு மொழியில் நுட்ப அடிப்படை உள்ளது. அம்மொழியினை நுட்ப அடிப்படையே பகுபத உறுப்புகளாகும். ஒரு புதுசாக மொழி தோன்றதுக்கு, வார்த்தைகள் தோன்றதுக்கு அடிப்படையாக இருக்கிற மொழியோட நுட்பத்தை தான் நுட்ப அடிப்படையை தான் பகுபத உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பலவுள் தொரிக. கோடு என்பது தமிழ் சொல் ஆகும். விளக்கம் என்னென்னா, கோடு என்னும் சொல்லுக்கு மலையுச்சி, வல்லரண், கோட்டை என்னும் பொருள்களும் உண்டு. கூற்று சரி, விளக்கமும் சரி. காவடி சிந்துக்கு தந்தை யாருன்னா அண்ணாமலையார். வெள்ளி வீதியார் குறுந்தொகை. அண்ணாமலையார் காவடி சிந்து. வாடிவாசல் சீசு செல்லப்பா. இளம்பெருவழுதி புறநானூறு. இனிதென இச்சொல்லில் அமைந்த புணர்ச்சி விதியை வரிசைப்படுத்துக. உயிர்வதின் உட்குரல் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர் உன்றுவதே இயல்பே. பகுபத உறுப்புகள் இடம்பெறும் அடிப்படை உறுப்புகள் எதுனா பகுதியும் விகுதியும். மொழியை ஆள்வோம்ல சி.வை. தாமோதரனார் பற்றி கொடுத்துருக்காங்க. தமிழ் பதிப்புலகின் தலைமகன் யாருன்னு கேட்டால் அவர் சி.வை. தாமோதரன் தான். இவர் யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர், தமிழ்நாட்டுக்கு வருகை புரிந்தவர். 20வது வயதிலேயே நீதிநெறி விளக்கம் அப்படிங்கிற நூலை உரையுடன் பதிப்பித்து வெளியிட்டார். இவரோட 20 வயசில் நீதிநெறி விளக்கத்தை வெளியிட்டார். 1868 தொல்காப்பிய சொல்லகராதிக்கு சேனாவரையர் உரையையும் பின்னர் கலித்தொகை, இறையனார் அகப்பொருளுக்கு வீரசொலியும் உள்ளிட்ட பல நூல்களையும் செம்மையாக பதிப்பித்து புகழ் கொண்டார். அத்துடன் நில்லாது, கட்டளை கலித்துறை, நட்சத்திர மாலை, சூளாமணி வசனம் ஆகிய நூல்களையும் இவர் எழுதியிருக்காரு. 6ஆம் வாசக புத்தகம் முதலிய பள்ளிப்பாட நூல்களையும் எழுதியிருக்காரு. 6ஆம் வாசக புத்தகம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு. பள்ளி புத்தகம் அது. அவருடைய தமிழ் பணியை கண்ட பெர்சில்வில் பாரதியார் அவரை தாம் நடத்திய தினவர்தமானி அப்படிங்கிற இதழுக்கு ஆசிரியராக ஆக்கியிருக்காரு. யார்? பெர்சிவில் பாரதியார். அப்போது அவர் ஆங்கிலேயர் பலருக்கும் தமிழ் கற்றுத்தந்தார். யார்? சி.வை. தாமோதரனார். அரசாங்கத்தாரால் சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் பண்டிதராக நியமிக்கப்பட்டார். பிறகு பிஎல் தேர்வில் தேர்ச்சி பெற்று கும்பகோணத்திலும் வழக்கறிஞராக பணியாற்றியிருக்காரு. 1884 புதுக்கோட்டை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்திருக்காரு. புதுக்கோட்டையில் நீதிபதியாக இருந்திருக்காரு. தாமோதரனார் எந்த பணியாற்றினாலும் தமது சொந்த பணியாதவை கருதி கடமையாற்றினார் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. அடுத்து கலைச்சொல் அறிவோம். எத்னிக் குரூப் அப்படிங்கிறது இனக்குழு. எர்த் என்வரான்மெண்ட்டுங்கிறது புவிச்சூழல். ரூட் வேர்ட் டிக்ஷனரினா வேர் சொல் அகராதி. ப்ரிஃபிக்ஸ்னா முன்னொட்டு, சஃபிக்ஸ்னா பின்னொட்டு. கல்ச்சுரல் எலமெண்ட்ஸ் அப்படின்னா பண்பாட்டு கூறுகள். சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் யார்? ஆர். பாலகிருஷ்ணன். காவடிச்சந்து அண்ணாமலை. வாடிவாசல் சீசு செல்லப்பா. எழுத்து இதழோட தொகுப்பாசிரியர் கி.ஆ. சச்சிதானந்தம். இதோட இந்த இயலோட ரிவிஷன் முடியுது. திருக்குறள் அடுத்த இயலில் சேர்த்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படித்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.